சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள பச்சேரி கிராமத்தில் சிஆர் சுந்தர்ராஜன் இல்லத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வருகை தந்தார். அப்போது சிஆர் சுந்தர்ராஜன் அவர்கள் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிஆர் சுந்தர்ராஜன் அவர்களின் தந்தையார் வெங்கல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். குடியுரிமை சட்டத்தை பல வகையில் எதிர்த்தீங்க, ஆனால் குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெறுவாங்கிற வாக்குறுதியை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். குடியுரிமை சட்டத்தை ஏற்கனவே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகன்களும் இந்த தேசத்தின் குடியுரிமை பெற்ற பிரஜைகள், இவர்களை யாரும் அகற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். இது இந்த தாரக மந்திரம். அதான் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை சார். தேர்தல் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, அது தேர்தலுக்கு ப்ராப்பராக விடல. இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா SC/ST ரிசர்வேஷனை பற்றி சொல்லலை. எல்லோரும் என்கிட்ட ஃபோனில் கேட்குறாங்க. SC/ST ரிசர்வேஷன் கொண்டு வந்ததே காங்கிரஸ் பையங்க தானே. சொல்லணும்னா ஏறக்குறைய 200-300 பக்கத்தில் சொல்லணும். அவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்கு. என் மனதெடுத்து ஏற்கனவே நாங்கள் NRC CAAக்கு எதிராக வாக்களிச்சிருக்கோம். ஒருபோதும் அதை ஆதரிக்கவில்லை. அதை ஆதரித்த கட்சிகள் 2 கட்சி தமிழ்நாட்டில். கொண்டு வந்த கட்சி பாஜக, ஆதரித்த கட்சி அதிமுக, பாமக. சார், எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்க முடியலையோ அதன் மூலம் காங்கிரஸ்னால பிரதமர் வேட்பாளர் நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் என்று சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எப்போ தேர்தல் வேட்பாளர் 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தோங்க, அப்போ இவங்க தான் பிரதமர் யாரும் அறிவிச்சிருக்காங்க. 2019 ஆட்சி அமைச்சோம், அப்போ யாராவது பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. 2024 தேர்தல் இப்போ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 19 தேர்தலில் யாரை நாங்கன்ட்டு அறிவிச்சிருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. எங்களுடைய கூட்டணி கட்சிகள் முடிவு செய்யும். என்னை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, யார் தேர்தல் உங்களுடைய பிரதமர் வேண்டுமானா எங்க தலைவர் ராகுல் காந்தி. கண்டிப்பாக எங்களுடைய இலக்கை பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தான். அதுக்கு நான் மாற்றுக்கிறது இருக்கு. இப்ப இந்தியா கூட்டணியில இருக்கும். நீங்க பாசனம் ஒரு 2 கோடி பேருக்கு மோடி அரசு வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அண்ணாமலை அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, பாசனம் மற்ற அவர் குடும்ப பையனுக்கு தான் வேலை இல்லாம இருக்காங்க, பிளஸ் ராகுல் காந்திக்கும் வேலை இல்லாம இருக்காரு, அனைவருக்கும் வேலை கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் ஆணவத்தின் உச்சங்க, திமிரு. ஒரு நாளைக்கு சொல்லுவாரு, நான் PhD காலேஜில் படித்தேன், நான் இடஒதுக்கீட்டில் வரலன்ட்டு ஒரு நாளைக்கு போய் சொல்லுவார். இன்னொரு நாளைக்கு என்ன சொல்லுவார், போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் 2010ஆம் ஆண்டு IPS அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட OBC ரிசர்வேஷன் வந்திருக்கேன். இந்த நாக்கு உண்மை பேசாத நாக்கு அண்ணாமலை நாக்குக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அரசியலே தெரியாது, அறவேக்காடு. கட்சித்தீவை பற்றிலாம் அப்பட்டமாக பேசுகிறாரு. வெஜ் பேங்க்னு ஒன்று சொல்கிறேன், அதை பற்றி என் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. வாட் இஸ் எ வெஜ் பேங்க்? நீ படித்தால் தானே பேசுங்க. புதுவெளியில் இந்திரா காந்தியை போய் வாஜ்பாய் அவர்கள் இந்திரா காந்தியை துர்கா தேவினார். உலக நாடுகள்லாம் தலைவர்லாம் இரும்பு பெண்மணினாங்க. வாஜ்பாய்க்கு நாகரிகம் இருந்தது, மோடிக்கு நாகரிகம் இல்லை. மோடியுடைய சிசியனா இருக்க அண்ணாமலைக்கு குறைந்தபட்ச நாகரிகம் கூட கிடையாது. பேசவும் தெரியாது. எல்லாரும் இரிட்டேட் பண்ணணும், உண்மைக்கு புறம்பா பேசணும், பொய்யா பேசணும். கேளுங்களேன், நீங்கள்லாம் உங்கள் வாக்குறுதி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புனாச்சு. பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறை பண்ணீங்க, சிலிண்டர் விலையை பாதியாக குறை பண்ணீங்க. இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரம் அமெரிக்காவுக்கு நிகராக கொண்டு போக வேண்டிங்க. 15 லட்சம் ரூபாய் ஒரு வாக்காளர் கொடுக்க வேண்டிங்க. உங்களை நம்பி வங்கியில் கணக்கு ஆரம்பிச்சு 3000 ரூபாய் 2000 போட்டு அந்த பணத்தையும் முடிச்சு எடுத்துட்டாரு, மினிமம் பேலன்ஸ் இல்லாதனால. அதெல்லாம் கேளுங்க நீங்க. அவரை
திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து நீட் தேர்வு தமிழகத்துக்கு வந்து விலக்கு அளிக்கப்படும். ஆனால் அது நீக்கணுமோ அல்லது விலக்கு அளிக்கப்படுமோ இந்த தேர்தல் வாக்கு அந்தந்த மாநிலங்கள் தீர்மானித்துக் கொள்ளும். நீட்டாகட்டும் கியூட் ஆகட்டும் எல்லா தேர்தலும் மாநிலத்துடைய அதிகாரத்தை பாஜக பறிக்கும். அந்த உரிமையை மாநிலத்துக்கு கொடுக்கும். உனக்கு வேணும்னா வச்சு சில மாநிலம் வேணும். நாங்கள் ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாட் இஸ் த நீட் சொல்லுங்க. ஒரு யூனிஃபார்ம் சிலபஸ், சிபிஎஸ்சி, தமிழ்நாடு பாடத்திட்டம், மெட்ரிகுலேஷன், இது எல்லாமே யூனிஃபார்ம் பாடத்திட்டமா ஒரே சீரான கல்வி வந்த பிறகு நீட்டை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. விடமாட்டோம், அவங்க உயிரோட வரைக்கும் நீட்டை கொண்டு வரணும். எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு போய் கையெழுத்து போட்டு நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா அந்தந்த மாநில அரசுகள் மாணவர்களுடைய ஒப்புதலோடு வேண்டுமானாலும் வச்சுக்கலாம், வேண்டாலும் விட்டுக்கலாம். அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். மாநிலத்துக்கு அதிகாரம். பாஜக தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே நீட்டை வந்து ஆதரவு தெரிவித்து நம்ம பாஸ்கமரத்தோட மனைவி வந்து கோர்ட் வாசல் இருந்து கத்துனாங்க. அப்போ எங்க ஏன் திமுக அதாவதுங்க அவங்க ஒரு வழக்கறிஞர் அவங்க வழக்காடுறாங்க. எங்க தலைவர் சிதம்பரம் சொல்றாங்க நீட்டு வேணும்னு. அவர் தான் எங்க தலைவர். நம்ம எங்க தலைவர். அவங்க வந்து ஒரு அவருடைய துணைவியா ஒரு சிறப்பு வழக்கறிஞர், அவர் சீனியர் வழக்கறிஞர். அவருடைய தொழில் அவர் பண்றாங்க. அது வந்து அவரோட ப்ரொஃபஷன். அதெல்லாமே நம்ம தலையிட முடியும். திமுக தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சாத்தியமா? அது இப்ப காங்கிரஸ் தேர்தல் இதுல வந்து எதுவும் சொல்றாங்க பெட்ரோல் டீசல் பத்தி. முதல் உலகத்திலேயே இந்தியாவில் தான் கச்சா எண்ணெய் உலக சந்தையில் ஏறும் பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனியனுடைய நிதியிலிருந்து சப்சிடி கொடுத்தாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஓஐடிசி மூலயமா எல்லாருக்கும் வந்து சப்சிடி கொடுத்தாங்க. 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி. இந்த இழப்பீடை கம்பெனிகளுக்கு ஆயில் கார்பரேஷன் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் மக்கள் மேலே சுமையை சுமத்தாதீர்கள். அதே மாதிரி அதிமுகவோட ராஜன் செல்லப்பா சொல்லியிருக்காரு வந்து சிறு கட்சிகளை ஒன்றிணைத்து வந்து இபிஎஸ்ஐ வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பு. அது சொன்ன ஒரு கருத்து. காவேரியில் தண்ணீர் தந்து விட முடியாதுன்னு கர்நாடக அரசு சொல்லியிருக்குது. அதை பற்றி சார், காவேரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலையீடு, காவிரி ட்ரிபுனல், மேலாண்மை வாரியம், இது இல்லாமல் அவங்க ஒரு முடிவு எடுக்க முடியும். சும்மா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க கர்நாடகாவில். தமிழ்நாட்டுடைய உரிமை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பாதுகாக்கும். எங்களுடைய டெல்டா பகுதி விவசாய மக்களுக்காக நாங்கள் போராடுவோம். எங்கள் உரிமையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அடிக்கடி நம்முடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, உச்சநீதிமன்றம் அனுமதி இல்லாமல் ஒரு செங்கல்ல கூட எடுத்துக்க முடியாது. இல்லை, அந்த காங்கிரஸ் மோடி ஜம்மு காஷ்மீர் பிரச்சார கூட்டத்தில் நேற்று வந்து காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு அவப்பேரு, காங்கிரஸ் இந்த நாட்டை விட்டு தொடர்ச்சி தமிழக உங்களோட கருத்து. இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் ஐநா சபையில் இருந்து ஒரு கண்டிப்போ, ஒரு கண்டனமோ, ஒரு எச்சரிக்கை வந்திருக்கா? முதல் முறையாக இந்திய வரலாற்றில் ஐநா சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இங்கே என்ன ஆட்சி நடக்குது, ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஆட்சி நடக்கிறான்னு கேட்கிறேன். ஒரு தேர்தல் நடைமுறைக்கு வந்த பிறகு ஒரு பிரதான தேசிய கட்சியுடைய வங்கி கணக்குகளை முடக்குவது, அவரோட பணத்தை கேட்காம கொள்ளாமல் திருடுவது, திருட்டுக்கு சமதானம். அது உங்களுடைய வங்கியில காசு உடையில உங்க கையொப்பம் எடுக்க முடியுமா? அதுக்கு சட்ட விதிகள் இருக்கு. ஒருத்தர் சரியான நேரத்தில் கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்யலாம், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா 10,000 ரூபாய் அபராதம். அரசியல் கட்சிக்கு அது கூட கிடையாது, விலக்கு இருக்கு. அதைத்தான் இங்க ஐநா சபையில் தீர விசாரித்து ஆய்வு செய்து சட்ட ரீதியாக இதெல்லாம் கவுன்சிலில் வச்சுதான் எச்சரிக்கை விடுத்து. ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கிறது வருத்தத்தக்கது, எச்சரிக்கிறோம். தேர்தல் நேரத்தில் வந்து எதிர்கட்சிகள்லாம் முடக்கிட்டு இவர் அதிபர் ஆட்சி பண்ணுவாரா? வடகொரிய அதிபர் மாதிரி, சீன அதிபர் மாதிரி அப்படித்தானே இவர்களுடைய போக்குலாம். முதலமைச்சர்களை போய் கைது பண்ணுறது எந்த விதத்தில் சரி? உங்களுக்கே தெரியும், உச்ச நீதிமன்றம் டிகே பாசுடைய வழக்காகட்டும், கிருஷ்ணய்யர் வழக்காகட்டும், தெளிவாக சொல்லிடுவோம். கைது என்பது எப்பொழுது எடுக்கணும்? ஒருத்தனை பிடிச்சி ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பணும்னா இந்த வழக்கு எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆராக இருக்கணும், இல்லைன்னா அந்த நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற வழக்காக இருக்கும். சிறிய சிறிய வழக்கெல்லாம் பிடிச்சி உள்ள போடக்கூடாது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் நாட்டை விட்டு ஓடி போயிடுவாரா? நீ சார்ஜ் ஷீட் போட வேண்டியதானே, குற்றப்பத்திரிகை
தாக்கல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுங்க. எல்லோரும் சிரமத்துக்கு உள்ளாக உடனே மிரட்ட வேண்டும், முரட்ட வேண்டும். தலைவர்கள்லாம் உள்ள வச்சுட்டு ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வருவதற்கான சூழ்ச்சிகளை பண்ணால் மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் எப்படி சார் கூட்டணி? ஆல் ஓவர் இந்தியாவில் எழுச்சியாக ஆனூர்னு சொல்கிறாங்க பிஜேபி இன்னும் வந்து இறக்காது. அப்படியே உள்டாவா சொல்லுவாங்க. இந்தியா கூட்டணி 400 எம்எல்ஏ எம்பி கட்சி தாவனா பதவி விலக்கும்படி கடுமையான சட்டத்திருத்தம் கொண்டு வந்து சொல்லிருக்கீங்க. ஏற்கனவே கட்சி தாவல் சட்டத்திட்டம் இருந்துச்சு. உங்க கட்சியிலிருந்து சில பேர் போறாங்க வர்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்த சட்டம் கொண்டு வந்தா நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. பிரதான கட்சி சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையில் பால் தாக்கரே போனார். ஆனால் ஷிண்டே கொஞ்சம் எம்எல்ஏ கூட்டிட்டு போனார். என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க தேர்தல் ஆணையத்தில்? பிரதான கட்சியை விட்டுட்டு ஒரு பிரிவினைவாதியை, கட்சியை துண்டாடிய, கட்சியை உடைத்த ஷிண்டேக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் வாக்குறுதியில். இதெல்லாம் சீர்திருத்தம் செய்யப்படும். அதே மாதிரி அப்படியே ஒரு இங்கே தமிழ்நாடு பொறுத்தவர்கள் எங்களுக்கு வந்து அதிமுக தான் பிரதான எதிரின்னு சொல்லி நீங்களும் காங்கிரஸ் திமுகவும் கூட்டணி கட்சிகள் சொல்கிறீங்க. ஆனால் பிரச்சாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பிஜேபி அரசு தான் பிரச்சாரம் பண்ணுறீங்க. இப்போ இதில் எது வந்து உங்களுக்கு கரெக்டாக எதிர்கட்சி? தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறித்தவர் மோடி, பாஜக. பறிப்பதற்கு துணையாக போனவர் எடப்பாடி. ரெண்டு பேரையும் ஒரே அளவுகோல தான் பார்க்கணும். இவருக்கு வாக்கு போட்டாலும் ஒன்று தான், அவருக்கு வாக்களித்தாலும் ஒன்று தான். ரெண்டு வாக்கு செல்லாத வாக்கு தான் தமிழ்நாட்டுக்கு. கார்த்திக் சிதம்பரத்துக்கு இங்க அதிகமான எதிர்ப்பு இருந்துச்சு. உங்க கட்சியில ஒரு சீட்டு கொடுக்கூடாது அந்த மாதிரி எதிர்ப்பு தான். அதே மாரி நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க. அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி? பிரமாதமாக இருக்கு, பிரகாசமாக இருக்கு. அவர் 3வது முறை தேர்தல் களத்தில் தனியாக நின்று ஒரு முறை வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறார். கடந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறார். எப்பொழுதும் வெற்றி பெறப் போகிறார். மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்து. இது காங்கிரஸ் என்பது ஒரு சமுத்திரம், கடல், அலைகள்லாம் இருக்கும். அப்புறம் அலைகள் ஓஞ்சிடும். இன்னும் 2-3 நாள் ஓஞ்சிடும். இப்போ வரைக்கும் இல்லை இந்தியா கூட்டணி இந்தியாவில் எப்படி இருக்கு? இந்தியா கூட்டணி ஒரு சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்தி விட்டு ஜனநாயகம் மலரப் போகுது. மக்கள் எல்லாம் ஜனநாயகத்திற்கு வழிவகுத்திருக்கு. அதனால இந்தியா கூட்டணி 400 இடங்களுக்கு கல்விக்கடன் வந்து 4% விவசாயிகளுக்கு பற்றி தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் தள்ளுபடி இல்லையா? ஏற்கனவே 5 கேரண்டி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அறிவிச்சார். முதல்ல வந்து விவசாயிகளுக்கு மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் எம்எஸ்பி. ரெண்டாவது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா ஒரு குழு அமைத்து 30 நாளுக்கு தீர்வு. விவசாய கடன் தள்ளுபடி தொடர்ந்து நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவதுங்க இது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராங்க. ஏற்கனவே 5 கேரண்டி வெளியில் வந்துட்டாங்க. நாங்கள் கடந்த வாரம் சென்னையிலேயே அதை வெளியிட்டோம். இப்போ ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அசோசியேஷன்லாம் ஃபோன் பண்ணி எங்களை விட்டாங்களேன்றாங்க. எப்படி விடுவாங்க? யாரையும் விட மாட்டாங்க. சார், தேர்தல் பிரச்சாரத்தில் தலைவர்கள் வந்து பொதுமக்கள் வாக்காளர் வந்து எதிர்கேள்வி கேட்குறாங்க. அது வந்து பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஜனநாயக நாடு. எதிர்கேள்வி கேட்கணும். கேட்கறது தான் நல்லது. என்னையும் கேட்கணும், எல்லாரையும் கேட்கணும். ஆனால் மோடியை கேட்க முடியாது. கேட்டால் உள்ள பிடிச்சி போட்டுருவார். அமலாக்கத்துறை நாங்கெல்லாம் கேட்டால் ரசிப்போம். கேளுங்க, சொல்லி கொடுங்க, நான் என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.